இபாதத்தில் மூழ்கி இருந்தான். சில ஆட்களை பார்க்கலாம், வறுமை வந்துட்டேன்னா அல்லாவை கட்டி பிடிக்கிற மாதிரி அப்படியே இபாதத்தில் மூடிடுவாங்க. இது பார்க்கலாம், நம்ம குறையா சொல்லலை. வேலை கிடைக்காத நேரத்தில் கம்பெனியில் சூழ்நிலையின் காரணமாக, தப்பாக சொல்ல நினைக்கிறாங்க, சூழ்நிலையின் காரணமாக மனிதனுடைய இயல்பு, அது நானாக கூட இருக்கணும். அந்த நேரத்தில் அல்லாஹ் ரொம்ப மன்றாடுவோம். ஒன்றை புரிஞ்சு கொள்ளுங்க, அர் ரஹ்மான் என்று பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் சொல்றீங்களே, அர் ரஹ்மானுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? தெரிஞ்சு ஓதுங்க. அவன் எப்படி ட்ரெஸ் அணிவானா, எல்லாரும் நம்ம இந்த கரண்டை கால் வரைக்கும் அணுகும் இல்லையா, அவன் என்ன செய்வான்னா ஒபிதாரியில் ஆறல அவனுடைய மாளிகை, சொத்து, சுகங்கள், நகை, நட்டுகள் எல்லாத்தையும் போட்டு அமுக்கினான். ஒரு பணக்காரன் இருக்க வைங்களேன், அவன் சீரெல்லாம் ஹா ஹோ ஹோ ஹோன்னு சொன்னா உங்களை வச்சிருப்பான். இது சரியில்லை அது சரியில்லைன்னா முதல்ல இவனை தூக்கி வெளியே போட்டால் தான் நம்ம ஒழுங்காக இருக்க முடியும். இன்னைக்கு பாருங்கள், நம்மளை கொண்டு எல்லாத்தையும் வச்சுருவாங்க, உங்களை என்னையும் வச்சுருவாங்க. நீங்கள் உலக கோடி சொன்னாங்க தான், அந்த அமெரிக்காவே ஆண்டாலும் சரி தான், யாராக இருந்தாலும் சரி தான், கொண்டு வச்சுருவாங்க. ஆனால் நல்ல மூமி, நல்ல விசுவாசிக்கு என்ன தெரியுமா? நம்மளை கொண்டு அடக்குன உடனேயே நம்மளை வைக்கும் பொழுது நம்ம கிட்ட பக்கத்தில் உட்கார்றது மனைவி அல்ல, மக்கள் அல்ல. ரசூல் சொல்லி காட்டினா உங்களுக்கு தெரியும், குடும்பம் பின்னோக்கி போயிடும். நம்ம கிட்ட இருந்த மனைவி, பக்கத்தில் அரவணைத்த மனைவி, மக்கள்கள், குடும்பங்கள், கோத்திரங்கள், சொத்துகள் எல்லாமே பின்னோக்கி போகும். நாம் உள்ள தன்னந்தனியா இருப்போம். அந்த நேரத்தில் அமலுக்கு சாலி ஒரு அமல் நம் பக்கத்தில் கபூர்ல நிற்கும். நான் தன்னால் அல்லாமல் பொருளாதாரத்தில் செய்தாய், உடல் ரீதியாக செய்தாய், எல்லா வகையிலும் செய்தாய் சொல்லி நம்ம கிட்ட உட்கார்ந்துக்கிடும். இன்னைக்கு நம்ம ஏங்குறோம்ல, ஏன் படிப்பு தான் என்னோட தான் வேலை செஞ்சான், எப்படி போயிட்டான் மேலே போயிட்டான் அப்படின்னு நினைக்கிறோம்ல, முடியாது. நம்ம அல்லாஹ் தரணும் நமக்கு. மூமின்களுக்கு இந்த துனியா சிறைச்சாலை, ஜன்னத்துல் காஃபிர், காஃபிருக்கு பெரிய இதா தெரியும். பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد فأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. وقال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطيع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி புனிதமிக்க ஜும்மாவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, புனிதமிக்க ஜும்மாவுடைய தலைப்பு துரூசுன் வ இப்ருன் மின் கிஸ்ஸத்தி காரூன். காரூனின் வரலாறு தரும் பாடமும் படிப்பினையும் என்ற ஒரு உயர்ந்த தலைப்பில் நாம் பேச இருக்கிறோம். அவுகாஃபால் தரப்பட்ட தலைப்பு. அருமைக்குரியவர்களே, காரூனை பற்றி பலர்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. சூரத்துல் கஸஸில் அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவத்தை அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். காரூன் என்பவன் ஒருத்தன் இருந்தான், அவன் அக்கிரமம் செய்தான், அநியாயம் செய்தான் என்றெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அல்லாஹ் எப்படி சொல்கிறான்னு சொன்னா, குர்ஆனில் இவனுடைய சரித்திரத்தை அப்படி தொடர்ச்சியாக வரும். பெரும்பகுதி 8 வசனங்கள், அவ்வளோத்தையும் நான் சொல்ல முடியாது உரிய நேரத்தில். காரூன் அல்லாஹ் சொல்லும் பொழுதே அவனை தெளிவாக அல்லாஹ் சொல்லி காட்டினான். இன்ன காரூன, நிச்சயமாக காரூன், கான அவன் ஆயிருந்தான், மின் கௌமி மூசா, மூசாவுடைய சமுதாயத்தில் உள்ளவர். மூசா அலைஹிஸ்ஸலாம், மூசா நபியுடைய சமுதாயத்தில் உள்ளவன். மின் பனி இஸ்ராயில், பனு இஸ்ரேலுடைய சமூகத்தில் உள்ளவன். அது மட்டுமல்ல, தஃசீருடைய உலமாக்கள் எல்லாரும் சொல்றாங்க, மின் லுஹ்மதிஹி, மூசா நபிக்கு இரத்த பந்தமா, வ கராபதிஹி, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பத்தில் உள்ளவர்,
இப்னு அம்மி மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சகோதரன் வரும். சாச்சப்பா மகன் சொன்னா சகோதரன், ஒன்று விட்ட சகோதரன், கூட பிறந்த சகோதரன் இல்லை, ஒன்று விட்ட சகோதரன் சொல்லுவோம் இல்லையா தமிழில். விதாயத்தி ஹயாத்தி, இவன் ஆரம்ப கால வாழ்க்கை எப்படி இருந்துன்னு சொன்னா ஃபகீரன், ஃபக்கீர் சாப்பிட்டு சொல்கிறோம்ல ஏழை, ஏழைக்கு தான் ஃபகீர்னு சொல்கிறது. வாபிதன், பெரிய வணக்கசாலியாக இருந்தான். அதுதான் அல்லாஹ் தஆலா இவனை பற்றி சொல்லி காட்டுறான். ஆஷ காரூன், காரூன் வாழ்ந்தான். ஹயாத்த ஜுஹுதி, துனியாவில் உள்ள பற்றற்ற வாழ்க்கை, இதுவும் நமக்கு தேவையில்லை, அனுபவிக்கிறவங்க அனுபவிச்சுட்டு போகிறாங்க அப்படின்னு. தஃபர்ருகுல் இபாதத்தி, இபாதத்தில் மூழ்கி இருந்தான். சில ஆட்களை பார்க்கலாம், வறுமை வந்துட்டேன்னா அல்லாவை கட்டி பிடிக்கிற மாதிரி அப்படியே இபாதத்தில் மூடிடுவாங்க. இது பார்க்கலாம், நம்ம குறையா சொல்லலை. வேலை கிடைக்காத நேரத்தில் கம்பெனியில் சூழ்நிலையின் காரணமாக, தப்பாக சொல்ல நினச்சிக்கிறாங்க, சூழ்நிலையின் காரணமாக மனிதனுடைய இயல்பு, அது நானாக கூட இருக்கணும். அந்த நேரத்தில் அல்லாஹ்வை ரொம்ப மன்றாடுவோம். இபாதத்தில் மூழ்கி இருந்தால் மட்டும் இல்லை, ஃபகான முவஹிதன், ஏகத்துவாதியாக இருந்தான். தௌஹீத்வாதின்னு சொல்றீங்கல்ல, சிறுக்கு வைக்க மாட்டான். ஓ மூமினன், தௌஹீத்வாதியாக இருந்தாலும் மூமின் தான், முஸ்லீம் தான். என்ன பிரச்சனை சொன்னா, அல்லாஹ் தஆலா பணத்தை கொடுத்த உடனேயே தடுமாற ஆரம்பிச்சிட்டான். பயங்கர தடுமாற்றம் மாத்த காபிரன், காபிராவே மரணிச்சுட்டான். வைர மூமின், மூமின் இல்லைன்னு சொல்லி தஃசீர் உலமாக்கள் சொல்லுவாங்க. கான யஉது ஆரிஃபன் பித் தௌராத்தி, சாதாரண ஆள் இல்லை, ரொம்ப பேர் அறிவுள்ளவன், அறிஞன். பித் தௌராத்தி, தௌராத்தை நல்ல கரைச்சி குடிச்சு வச்சிருந்தான். அவங்களுக்கு கொடுத்த வேதம் தானே தௌராத்து, மூசா தானே கொடுத்த. காரியன் லஹா, தௌராத் அப்படி இருக்கும், தௌராத்தை ஓதும் போது அந்த மாதிரி இனிமையா இருக்கும். அப்துல் பாசித்லாம் அவங்க நாட்டை சேர்ந்தவங்க தானே, பெரிய காரியா, உலக காரியா இருக்காங்கல்ல, அவங்க நாட்டை சேர்ந்தவங்க தானே. யார் நாட்டை? காரூன் நாட்டை சேர்ந்தவங்க தானே. காரியன் லஹா, அல்லாஹ் தஆலா மிஸ்ருக்குனே கிராத்தை கொடுத்து வச்சிருக்கான், அழகா ஓதுவாங்க ஆலிம்கள். ஆலிமன் மின் பனி இஸ்ராயில், பனு இஸ்ராயீல்ல பெரிய ஆலிம்சா, பெரிய அஜரத். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை பெரிய கோடீஸ்வரன் ஆக்கினான். பணம் ஒரு தடவை மேலே வரும்போது அப்படியே நமக்கு தெரியும், அதுக்கடுத்து எப்படி வருதுன்னே தெரியாது, பல ரூட்டில் வந்துடும். ஆனால் அவனுக்கு அல்லாஹ் தஆலா தங்கத்தை கொட்டோ என்று கொட்டினான். தங்க மலை என்று கூட வர்ணிக்க முடியாது, அதெல்லாம் விட அல்லாஹ் அதிகமாக சொல்லி காட்டுறான். எப்படின்னே வர்ணிக்க முடியாத அளவு சொல்லி காட்டுறான். அதனால் அவனுக்கு தங்கம் என்ன, வெள்ளி என்ன, வைரம் என்ன, வைடூரியம் என்ன, இதெல்லாம் அவனுக்கு ஹலாக்கு, அவன் நாசமாகிறதுக்கு காரணமாக இருந்தது. ஒன்றை புரிஞ்சு கொள்ளுங்க, அர் ரஹ்மான் என்று பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் சொல்றீங்களா, அர் ரஹ்மானுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? தெரிஞ்சு ஓதுங்க. பாவிக்கும் துரோகிக்கும், அல்லாஹ்வுடைய துரோகிக்கும் அல்லாஹ்வுடைய எதிரிக்கும் உணவளிப்பான் தான் ரஹ்மான். அர் ரஹ்மானா இருக்க போய் தான் இன்னைக்கு அமித்ஷா வாழ்ந்து கொண்டு இருக்கிறான், மோடி வாழ்ந்து கொண்டு இருக்கிறான், யோகி என்ற அயோக்கியன் ஒரு மாநிலத்தில் வாழ்ந்து கொடுக்கிறான், எல்லாம் இந்தியாவை சேர்ந்தவங்க. உங்களுக்கு இந்த சம்பவம் தெரிஞ்சா இவங்களை ஏன் அயோக்கியன்னு சொல்றான்னு தெரியும், அது தெரியாட்டா ஒன்றும் செய்ய முடியாது, தப்பா பேசலாம்னு நினைப்பீங்க. அதாவது பிசபபி ஹாதல் ஹலாக், ஹலாக்கு தான் நாசம், நாசத்துக்கு காரணம் என்ன, பெரிய கோடீஸ்வரன் ஆனா. அது மட்டுமல்ல, பல தொழிலில் கால் உண்ணான். பேசுறது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். கால இன்னமா ஊதீது அலா இல்மி இந்தி, இதனால தான் நாசம் போனான். இந்த வார்த்தை குர்ஆன் சொல்லி காட்டுது. அவன் என்ன சொல்லியிருக்கணும், இவ்வளவு செல்வம் கிடைச்சிருக்க, தாலிக ஃபதுலுல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய ஃபதுல், யூதீஹி மையஷா, அல்லாஹ் நாடியவருக்கு கொடுக்குறான், அப்படியே சொல்லணும். விட்டாம பாருங்க. கால இன்னமா ஊதீது அலா இல்மி இந்தி, இது என்னுடைய திறமையால், இது என்னுடைய அறிவால், இது என்னுடைய ஆற்றலால், இது என்னுடைய சிந்தனையால், நான் சம்பாதிச்ச காசு. அல்மாலு மாலு இல்ல, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், டேய் சொத்து எனக்கு சொத்துடா, நீ வாரிசா இருந்து போட்டுட்டு செத்து போயிடுவிய அப்படின்னு சொல்றான். ஆனா இப்படி சொன்னோன்னே இந்த அளவுக்கு அவன் இந்த அளவுக்கு எப்படி செல்வம் வந்தது? ஜும்மா நடக்கும் போது இந்த வேலையை செய்யாதீங்க, பேசாதீங்க. அதாவது எந்த அளவுக்கு இவன் பெரிய பணக்காரனா, தஃசீர் உலமாக்கள் சொல்லுவாங்க, ரசாவதம் சொல்லுவோம் இல்லையா, அந்த தொழிலில் பெரிய, அதாவது இரும்பு, ஈயம் போன்றவற்றை உலோகங்களாக பயன்படுத்தி தங்கமாக மாற்றக்கூடிய அந்த பழைய காலத்தில் உள்ள வித்தையில வில்லாதி வில்லவனாக இருந்தான். அதுக்கு பிறகு அதில் கிடைச்ச காசை வச்சு பல தொழிலில் கால் வச்சான். இன்னைக்கு நம்ம பார்க்குறோம்ல,
குவைத்தில் வரும்போது கஷ்டப்பட்டு வர்றோம், அதுக்கு அடுத்து ஒரு பெரிய கார்கோ வைக்கிறோம், அதுக்கு பிறகு வந்து பெரிய டிராவல்ஸை திறக்கிறோம், அங்கங்கே டீ கடை வச்சிடறோம். அப்புறம் அல்லாஹ்வை மறந்து நானே எஜமான அளவுக்கு புகழ் பாடுங்கடா இந்த அளவுக்கு எப்படி சுபான மௌலிது ரசூலுல்லாஹ் தகுதி உள்ளவங்க அவங்கள புகழ் பாடுறதுக்கு. அதே மாதிரி ஒரு கூட்டம் காஃபிர் முஸ்லிம் யூதன் எல்லாம் சேர்த்து பாருங்களா என்று சாதாரண மனிதனுக்கே இருக்கும் பொழுது இவன் அல்லாஹ் பற்றி பேசும்பொழுது உலக கோடீஸ்வரர்கள் இவனை மாதிரி அல்லாஹ் வர்ணிக்கல. எனக்கு தெரிஞ்சு குர்ஆன்ல இவனை மாதிரி கோடீஸ்வரன் சொல்லி வர்ணிக்கல. தெரிஞ்சிருந்தா சொல்லுங்க, திருத்திக்குவேன், பெரிய அஞ்சல்லாம் கிடையாது. அருமைக்குரியவர்களே, மிஸ்ரில் வாழ்ந்தான். யாருடைய காலத்தில் வாழ்றான்? மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் வாழ்றான். யாருடைய காலத்தில் வாழ்றான்? ஃபிரௌனுடைய காலத்தில் வாழ்றான். யாருடைய காலத்தில் வாழ்றான்? ஹாமானுடைய காலத்தில் வாழ்றான். ஃபிரௌனும் நாசமாக போனான், ஹாமானும் அட்டுழியம் நாசமாக போனான், காரூனும் சேர்ந்து போனான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லி தான் கேட்க முடியாது, போயா நீங்கள் என்ன வறுமையில் இருக்கோம், நான் எவ்வளோ பெரிய இதில் இருக்கோம். அதுபோல வந்து நீங்கள் திரும்ப வேண்டாம். மா இன்ன மஃபாத்தியஹு லதனூ பில் உஸ்பா உலுல் குவ்வா. அல்லாஹ் அவன் செல்வத்தை இவ்வளோ இருக்குன்னு சொல்லலை, ஒரு குறியீடு தரான். என்ன குறியீடு தரான் தெரியுமா? அவங்களுக்குலாம் தெரியும். அந்த செல்வம் அங்கங்கே அந்த அரண்மனையில் இந்த ரூமில் வைக்கப்பட்டிருக்குமே, அதுக்கு சாவி இருக்குமே, அந்த சாவியை குர்ஆன் ஆயத்து, அந்த சாவியை உலுல் குவானா சக்தி வாய்ந்த ஜாம்பவான் ஆண்கள், உஸ்பானா பெரிய ஜமாத்து, அவங்க அந்த சாவியை கொண்டு செல்றதுக்கு லதனு என்று சொன்னால் தள்ளாடுவாங்களாம். தாங்க முடியாம இயலாம கடினமான சிரமத்திற்கு தள்ளாடுவாங்களாம். இந்த சாவி முதல்ல வந்து இரும்புல இருந்தது, இதை போய் தூக்கிட்டு அலைய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தொலைஞ்சான். என்ன நினைச்சானா மரத்தில் செஞ்சான். மரத்தில் செஞ்ச பிறகு தான் எல்லாம் இப்படி சொல்கிறான். மரத்தில் செஞ்சான், மரச்சாயை வச்சு தோலை வச்சு எதை வச்சு செஞ்சுருக்கான் பொழுது. இவன் கூத்து என்னன்னா, சிலவங்க படவரமாக பணக்காரராக இருந்தால் 4 பேர் பின்னால் வரணும், அப்படி டீயை கொடுத்து அவங்கள கொடுத்து அவர் பின்னால் போவாங்க இல்லையா, அது நம்ம ஊர்லேயே பார்க்கலாம். அதே மாதிரி இவனுக்கு பிடிச்ச கிறுக்கு என்னன்னு சொன்னோன்னா, பராக்னு சொல்லி பின்னால் என்னுடைய அடியாட்கள், அதுபோல் சொத்துக்கள்லாம் வரணும், அவனுடைய கூத்து அது. அவங்க சாவியை தூக்கவே முடியல, அந்த மாதிரி சக்திவான ஜாம்பவான்கள் வீரர்கள் தூக்க முடியல. அப்போ அவன் சொத்தை பற்றி நம்மளால் கற்பனை பண்ண முடியாதுன்னு சொல்லி தான் குர்ஆனுடைய வியாக்கியானம் நமக்கு தெரியுது. ஆனால் இப்படி செஞ்சவன் வந்து என்ன செய்கிறான்னா, என்னை பார், என் அழகை பார், என் சொத்தை பார், என்னுடைய ஆடையை பார், என் கம்பீரத்தை பார், என்னுடைய ஆடம்பரத்தை பார் என்று வெளியே வந்துட்டான். ஃபஹரஜ அலா கௌமிஹி, தான் கூட்டத்தார் இடத்துல ஒரு நாள் வர்றான். ஃபீ ஸீனதி, ரொம்ப பயங்கர அலங்காரத்தோடு, பின்னால் சாவி கோத்தெல்லாம் தூக்கிட்டு வர்றாங்க. அது கூட வாகனத்தில் தூக்கிட்டு தான் வர்றாங்க, அதே முடியாதான். அதுபோல் வந்து எப்படி வர்றான்னு சொன்னோன்னா, பொருளாதாரம் அவன் பாரு, எல்லாம் பாரு, என்ன பாருங்க, ஊரை பாருங்க, இந்த மாதிரி மின்னல் மாலி சொத்துலாம் எவ்வளோ இருக்குது பாருங்கடா, உங்களுக்குலாம் இருக்கா. ஜீனத்தி, என் அலங்காரத்தை பாருங்க, வல்லு ஹுபுஹத்தி, ஆடம்பரத்தை வாழ்க்கையை பாருங்க, வல்லிபாசி, நான் போட்டிருக்கோமா யாராவது போட்டிருக்கீங்களா. அவன் எப்படி ட்ரெஸ் அணிவானா, எல்லாரும் நம்ம இந்த கரண்டை கால் வரைக்கும் அணுகும் இல்லையா, அவன் என்ன செய்வான்னா கரண்டாய்க்கு கால் கீழே சிபிரன்னா ஒரு ஒரு இந்த ஜானுக்கு சொல்லுவாங்க, ஜானுக்கு கீழே தான் கரையோ எழுத்து. இன்னைக்கு அரசியல்வாதியை பார்க்கலாம், எல்லா கட்சியும் விதிவிலக்கு கிடையாது, அரசியல்வாதியை பார்க்கலாம், கரை வேட்டி கொடுத்துட்டு கீழோட இழுத்தா தான் அவருக்கு கிடைத்த கண்ணியம். இந்த மாதிரி வேலை பார்த்துருந்தான். அல்லாஹ் பார்த்தான், அந்த கூத்த அடிக்கிறீங்க, ஃபகஸஃப்னா பிஹி, அவனை பூமிக்குள்ளே விழுங்க செஞ்சான், பூமியில் புதைய செஞ்சான். ஒபிதாரியில் ஆறல, அவனுடைய மாளிகை, சொத்து சுகங்கள், நகை நட்டுகள் எல்லாத்தையும் போட்டு உள்ளே போட்டு அமுக்கினான். ஆனால் அமுக்கினதுக்கு அல்லாஹ் காரணம் சொல்கிறான். அல்லாஹ் அநியாயக்காரன் கிடையாது, நீங்கள் தான் அநியாயக்காரன். அல்லாஹ் சொல்கிறான் ஃபபகா அலைஹிம், எல்லாம் மீறி வரமை மீறி போனான். அதாவது எல்லையை மீறிட்டான், அநியாயத்தில் மீறிட்டான், அட்டகாசத்தில் மீறிட்டான், அட்டுழியத்தில் மீறிட்டான். பெருமை அடிக்கிறது என்ன, தஜபுர் என்ன. அதாவது நம்ம இப்படி பணக்காரன உடனே என்ன நினைக்கணும், நமக்கு கண் இருக்க மாதிரி தான் எல்லா ஏழைகளும் கண் இருக்குது, நமக்கு காது இருக்க மாதிரி தான் எல்லா காது இருக்குது, நமக்கு சிந்தனை இருக்க மாதிரி தான் அவங்களுக்கு இருக்குது, நமக்கு பசி வர்ற மாதிரி தான் அவங்களுக்கு பசி வரும், நம்ம நடக்கிற மாதிரி நடக்கணும். பணம் இருக்குது, பணம் இல்லை, இது எந்த வித்தியாசத்தை அறியாமல், தலைகால் புரியாமல், நம்ம சொல்லுவாங்கள்ல, அர்ப்பனுக்கு வாழ் வந்தால் அத்தராத்திரில் குடப்பிடிப்பானா, அதான் பணம் எப்படியோ வந்துட்டான்னு சொன்னா கிறுக்காயிடும்னு சொல்லி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் இங்கே ஆகிப்போச்சு. அதாவது எந்த அளவுக்கு சொன்னா, அடக்குமுறை செஞ்சான், ஒடுக்குமுறை செஞ்சான் மக்களை பார்த்து, செல்வந்தர். ஆனால் இன்னைக்கு செய்கிறாங்கல்ல, அம்பானியை யாரை ஆட்டி படைக்கிறா, மோடி வந்து முஸ்லீம்களை ஆட்டி படைக்கிறான், அம்பானி வந்து அவனை பிடிச்சி ஆட்டி படைக்கிறான். இதுதான் கூத்து. அதுபோல வார்த்தைனாகு மினல் குடூசிமா, அவனுக்கு நாம் கொடுத்தோம் பொக்கிஷங்களை பயங்கரமாக கொடுத்தோம்.
எல்லா இடத்துலையும் நல்லவங்க இருப்பாங்க. நல்லதை சொல்லும் போது இவன் நமக்கு லாயக்கப்பட மாட்டான். ஒரு பணக்காரன் இருக்க வைங்களேன், அவன் சீரெலாம் ஹோன்னு சொன்னா உங்களை வச்சுருப்பான். இது சரியில்லை அது சரியில்லைன்னா முதல்ல இவனை தூக்கி வெளியே போட்டால் தான் நம்ம ஒழுங்காக இருக்க முடியும். அப்போ அவன் என்ன செஞ்சான்னா, இது காலவோ கோமோ அந்த கூட்டத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட்டத்தில் நல்லவங்க இருப்பாங்கல்ல, அவங்க சொன்னாங்க லா தஃப்ரஹ்னா குர்ஆன் அர்த்தம் என்ன தெரியுமா? என்ன சந்தோஷத்தில் கிடந்து ஆட்டம் போடுறது. பணம் வந்தால் மகிழ்ச்சி வந்தால் தலகால் புரியாது. சந்தோஷத்தில் ஆட்டம் போடுறது தான் லா தஃப்ரஹ் குர்ஆனில் சொல்லி கேட்டான் அல்லாஹ். இன்னல்லாஹ் லா யுஹிப்புல் ஃபரீஹின். சந்தோஷத்தில் ஆட்டம் போடுறது அல்லாஹ் விரும்ப மாட்டான்டா, கொஞ்சம் ஒழுங்காயிடா. வபுத்தகி ஃபீமா ஆத்தாக்கல்லாஹ் உத்தாரல் ஆகிரத்தை. முதல்ல நல்லா புரிஞ்சுக்குங்க பணக்காரர்களே, செல்வந்தர்களே, அல்லாஹ் உங்களுக்கு ஓரளவுக்கு நடுநிலை வசத்தை அவங்க தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு எப்போ செல்வம் வந்துட்டோ அந்த செல்வத்தை அல்லாஹ்காண்டி கொடுக்கணும்னு நினைங்க. அதை தான் அல்லாஹ் சொல்லி இதை நமக்கு பாடம் படிப்பினேன். இபாதத்து செய்ய வந்திருக்கீங்க, உடல் ரீதியாக செய்ய வந்திருக்கீங்க, நேரத்தோடு வந்திருக்கீங்க. வெள்ளிக்கிழமை கண்ணியம்லாம் தெரியுது, அதனால தான் பள்ளி நிரம்பி வலிக்குது. ஆனால் அல்லாஹ் சொத்துக்கள் வரக்கூடிய நேரத்தில், பொருளாதாரம் வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டினா, ஃபிரௌனுக்கு காரூனுக்கு சொன்னது அல்ல, நமக்கும் சேர்த்து. வபுத்தகி தேடிக்கொள்ளுங்கள் ஃபீமா ஆத்தாக்கல்லா, அல்லாஹ் கொடுத்த செல்வத்திலிருந்து தேடிக்கொள்ளுங்கள் அத்தாரல் ஆகிரா, மர்மையுடைய வீட்டை திருங்க. இன்னைக்கு பாருங்க, நம்மளை கொண்டு எல்லாத்தையும் வச்சிருவாங்க, உங்களை என்னையும் வச்சிருவாங்க. நீங்கள் உலக கோடி சொன்னாங்க தான், அந்த அமெரிக்காவே ஆண்டாலும் சரி தான், யாராக இருந்தாலும் சரி தான் கொண்டு வச்சிருவாங்க. ஆனால் நல்ல மூமி நல்ல விசுவாசிக்கு என்ன தெரியுமா? நம்மளை கொண்டு அடக்குன உடனேயே நம்மளை வைக்கும் பொழுது நம்ம கிட்ட பக்கத்தில் உட்கார்றது மனைவி அல்ல, மக்கள் அல்ல. ரசூல் சொல்லி காட்டினா உங்களுக்கு தெரியும், குடும்பம் பின்னோக்கி போயிடும். நம்ம கிட்ட இருந்த மனைவி, பக்கத்தில் அரவெடுத்த மனைவி, மக்கள்கள், குடும்பங்கள், கோத்திரங்கள், சொத்துகள் எல்லாமே பின்னோக்கி போகும். நாம் உள்ள தன்னந்தனியா இருப்போம். அந்த நேரத்தில் அமலுக்கு சாலி ஒரு அமல் நம் பக்கத்தில் வந்து கபூர்ல வந்து நிற்கும். நான் தன்னால் அல்லாமல் பொருளாதாரத்தில் செய்தாய், உடல் ரீதியாக செய்தாய், எல்லா வகையிலும் செய்தாய் சொல்லி நம்ம கிட்ட வந்து உட்கார்ந்துடும். அதனால உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டு போங்க. மனைவி மக்களுக்கு கொடுக்குற ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்கள் தானே வேர்வையில் சம்பாதிச்சிங்க, நீங்கள் தானே வெயிலில் சம்பாதிச்சிங்க, நீங்கள் தானே புளியில் சம்பாதிச்சிங்க, நீங்கள் தானே நாடு விட்டு நாடு வந்தீங்க, உங்களுக்காக வேண்டி செஞ்சுட்டு போங்க அப்படின்னு அல்லாஹ் காரூனை பற்றி பேசும்பொழுது நமக்கு உபதேசம் செய்கிறான். முஸாப் இப்னு உமைர் வந்து பெரிய பணக்காரங்க, சஹாபி, பெரிய பணக்காரர். அவர் வந்தால் நறுமணத்தை வச்சு முஸாப் வராங்கன்னு தெரிஞ்சுக்கிடுவோமா, சரித்திரம் பெருசு. கடைசியில் கஃன் துணி இல்லாமல் தலையை மறைச்சா காலு தெரியுது, காலை மறைச்சா தலை தெரியுது. கடைசியில் என்ன செஞ்சாங்க? புல் நறுமணமான புல் இது சொல்லி வருதுல்ல, அதை கொண்டு மறைச்சாங்க. இந்த நேரத்தில் அப்துர்ரஹ்மான் அழுகுறாங்க, எனக்கு துனியாவில் நிறைய செல்வத்தை தந்துட்டான், மறுமையில் தராமல் முடிச்சுட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு நோம்பு திறக்கமாக அழுது உணவே நிறுத்திட்டாங்க. நோம்பு திறந்துட்டாங்க, அதுக்கப்புறம் சாப்பிடணும்ல. இப்படி தான் ஈமானுக்குடைய அழகு. எனவே அருமைக்குரியவர்களே, பனு நஜ்ஜார் என்ன செஞ்சாங்க? மஸ்ஜித் குபா இருக்குல்லைங்க, மஸ்ஜித் குபா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஆரம்பமா கட்டப்பட்ட மதீனால இருக்கு இல்லையா, விஷயம் தெரிஞ்சதுனால இந்த சொத்தை நீங்கள் வச்சுக்கோங்க, ரசூலா திரும்ப இவ்வளோ கிரயம் கொடுக்குறாங்க, வேண்டாம் அவன்கிட்ட வேலை பேசுவோம், கபூரில் உட்காந்து அவன்கிட்ட வேலை பேசுவோம், மாஸ்டர் மன்றத்தில் அவன்கிட்ட வேலை பேசுவோம், அவன் தந்த வேலை கடுமையாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எனவே அதே சமயத்தில் காடை செடியை கண்ணீர் ரஹ்மானெல்லாம் போக சொல்லலை, அல்லாஹ் சொல்கிறான். அதே வசனத்தில் சொல்கிறான், வலா தன்ஸ நஸீபக மின துனியா, துனியாவில் உனக்குன்னு ஒரு பங்கு இருக்குமே, அதை நீ மறந்துட வேண்டாம். நல்ல சாப்பிட்றது, நல்ல குடிபானம் குடிக்கிறது, நல்ல திருமணங்களை, நல்ல மக்களை திருமணங்கள் செய்கிறது, வசதி வாய்ப்பு இருந்தால் இன்னொரு திருமணம் செய்கிறது. இது தப்பாக சொல்கிறேன், இமையாண்டங்க இன்னொரு திருமணத்தை பற்றி பேசலாம். குறுக்கு வழியில் போனால் போயிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் நினைப்போம். ஆனால் அது வேறு சட்டம். ஏன்னா நிக்காகில் நிறைய அல்லாஹ் செல்வத்தை தரும் போது 1க்கு 2 ஹலால் தானே, அப்படி செய்து கொள்வது. மலாபிஸ், நல்ல ஆடைகளை, உயர்ந்த ஆடைகளை உயர்த்துறது, பங்களாக்களை கட்டுறது, இதெல்லாம் தடையே இல்லை. அதுபோல் உலகத்துடைய இன்பங்களை அணிவிக்கிறது தடையில்லை. அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். எப்படி பாடம் நடத்தலாம் பாருங்க. வாஹ்சின் கமா அஹ்ஸன அல்லாஹ் இலைக், அல்லாஹ் உனக்கு உபகாரம் செய்கிற மாதிரி, அல்லாஹ் செல்வத்தை தந்த மாதிரி, அல்லாஹ் செல்வாக்கை தந்த மாதிரி, அல்லாஹ் பணத்தை தந்த மாதிரி, பதவியை தந்த மாதிரி, கல்வியை தந்த மாதிரி, அது பிறருக்கும் கொடு என்று அல்லாஹ் சொல்லிக்கிறான். உங்களால் மஸ்ஜிது கொடுக்க முடிஞ்சால் மஸ்ஜிது கொடுங்க, நீங்கள் எந்த பள்ளிக்கு விரும்பலாம் அதை கொடுங்க. உங்களால் வந்து மதரசாக்கள் கொடுக்க முடியுமா மதரசாக்கள் கொடுங்க, உங்கள் சொத்துலேருந்து. உங்களால் மர்கஸ் கொடுக்க முடியுமா இஸ்லாமிய மர்கஸ்கள் கொடுங்க. தாவா கொடுக்க முடியுமா அல்லாஹ்வுக்காக கொடுங்க. ஏழைகளுக்கு கொடுக்க முடியுமா கொடுங்க. ஐத்தாம் எத்தீங்களுக்கு கொடுக்க முடியுமா கொடுங்க. உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதை செய்யுங்க. என்னன்னா அம்மா அப்போ இறந்தவொடனே நம்மள்ட்ட சொத்து நிறைய இருந்ததுன்னா அம்மாக்காண்டி இதை செஞ்சிடுவோம்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் அப்படியே துடிக்கும். அந்த நேரத்தில் செஞ்சான், தப்பிச்சான். 3 நாள் கழிஞ்சுது,
உம்மாவாது வாப்பாவாது கடந்து சம்பாதிச்சு கொண்டாடணும் அப்படி ஒழிஞ்சுது. நிறைய வாழ்க்கை இப்படி தான் நடக்குது. எல்லோரும் தான், நாமளும் தான். என் அடிப்படையில் வந்து இவன் அதாவது ஒன்றும் நீங்களும் அணிவிக்கிறது இல்லை. நீங்கள் அணிவிக்கிறதுனா உலகத்தில் நீங்கள் நல்லா எல்லாம் அணிவிக்க சொன்னான். வண்டவையாக கார்கள் வச்சுருக்கீங்க, எல்லாம் வச்சுருக்கீங்க, எல்லாம் மார்க்கத்தை தடையே இல்லை. ஆனால் அழுக்கு சட்டை போட்டு ஜுப்பா போட்டு அலைய சொல்லலை, நல்லா இருக்க சொல்லுது. நீங்களும் அணிவிக்கலை. உங்களுக்காக முடியும் அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான், உங்களுக்காக முற்படுத்தி போங்க, அதையும் செய்யலை. இவனை தான் அல்லாஹ் பேசலாம். ஹஸரத் துன்யா வல்லாஹிரா. ஹசாராங்க நீங்களே அரபி நாட்டில் உட்காந்து ஹஸரத் துன்யா வல்லாஹிரா. உலகமும் நாசாபாக போய் மறுமை நாசமாக போய் இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை போடுதான். சம்பாதிச்சு தானும் திங்கிறது இல்லை. சரி திங்காட்டா போயிட்டு போகுது. மறுமைக்காணி கொடுக்குவோமா? அதுவும் கொடுக்கறது இல்லை. எல்லாம் சோலை முடிஞ்சது. எனவே அருமைக்குரியவர்களே, எனவே அல்லாஹ் அவன் வந்து ஃபசாதை விரும்பினா, ஃபசாதுனா குழப்பத்தை விரும்பினா அல்லாஹ் குழப்பம் செய்ய விரும்ப மாட்டான் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஃபசாது என்ன? ஒரு நாட்டு மேலே சண்டை போடுறது, நியாயமே இல்லாமல் சண்டை கொடுக்கிறது, அக்கிரமமாக, உலக நாட்டாமல், உலக பெரிய பஞ்சாயத்து பண்ணுற மாதிரி. அதே மாதிரி உலக நாட்டில் மேலே வந்து பொருளாதாரத்தை பிடுங்கிறது, ஒரு நாட்டையே அபகரித்து கொண்டு வர்றது, இந்த வேலையை பார்த்தானுவோம். அதனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை ஒடுக்கினான், அழித்தான். அவன் சமுதாயத்தில் ரொம்ப கம்பீரமாக வந்தானே. அப்போ சொன்னாங்களாம், காலல்லதீன யரீதுனல் ஹயாத்தத் துன்யா. சொன்னவங்க முஸ்லீம்கள் தான் சொன்னாங்க அவனை பார்த்து. மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் வாழ்ந்தவங்க. இன்றைக்கி நம்ம நிலைமை அப்படி தான் இருக்குது. யரீதுனல் ஹயாத் துன்யாவுடைய மோகம் கொண்டவர்கள் சொன்னாங்களாம், யாழைத்தலனா மிஸ்ல மாவுத்திய காரூனுக்கு கொடுக்கப்பட்ட மாதிரி செல்வம் நமக்கும் கொடுக்கப்பட்ட இருக்கணுமே. இன்றைக்கி எல்லாரும் சம்பாத்தியம் நமக்கான சம்பாதிக்கலை. நீங்கள் வந்து லட்சாதிபதி ஆகிட்டலாம், கோடீஸ்வரர் ஆகிட்டலாம், அதுக்கான நானும் என்னை போட்டு மாரடிக்கிறேன், உங்கள் பின்னாலே ஓடணுங்க. ஏன் அவருக்கு கிடைச்சது நமக்கு கிடைக்கல? ஆகலாங்க. அவன் போயிட்டான், நாமளும் போகணும் அப்படின்னு நினைக்கிறோம். அல்லால கொடுக்குறான், நாடியவருக்கு கொடுக்குறான், நாடியவருக்கு இல்லாமல் ஆக்குறான். இன்னும் அதுவும் அவதுனாலே மிகப்பெரிய செல்வத்தில் பொங்கி இருக்கானே, அது மாதிரி நமக்கும் கிடைக்க வேண்டுமே. இன்றைக்கி நம்ம ஏங்குறோம்ல, ஏன் படிப்பு தான் என்னோட தான் வேலைக்கு சேர்ந்தான், எப்படி போயிட்டான் மேலே போயிட்டான் அப்படின்னு நினைக்கிறோம்ல. முடியாது. நம்ம அல்லா தரணும். நம்ம கையில் ஒன்றும் இல்லை. திறமை இல்லாமல் குவைத்தில் எவ்வளோ பேர் உச்சானில் இருக்கான். அறிவும் ஆற்றலும் திறமையும் இருந்து கூட எத்தனை பேர் கீழே இருக்கான். யார் செய்த வேலை என்பதை அறிய வேண்டும் என்பதுதான் சொல்லி காட்டுகிறது. உடனே அவங்களுக்கு பதில் கொடுத்தாங்களாம். துனியா மோகத்தில் இருந்து அவனை மாதிரி ஆகணும்னு நினச்சாங்களா. அவங்க சொன்னாங்களாம், காலையில் ஊத்தில் எழுமை கல்விஞானம் கொடுக்கப்பட்டவங்க நல்லவங்க சொன்னாங்களாம், வயலுக்கும் சவாபுல்லா, உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும். சவாபுல்லா, அல்லா இடத்துல கிடைக்கக்கூடிய சன்மானம் இருக்கிறது. ஹைருன் சிறந்ததா இருக்கு. யாருக்கு? இமன் ஆமன, ஈமான் கொண்டு வாமிரா சாலிஹன், நல்லமல் செய்து உலா இலக்கா இல்ல சாபிரும், வறுமையிலே பொறுத்துக் கொள்கிறார்களே, மன்னரில் இருந்து அவங்களுக்கு ஜோதியாக பூஞ்சோலையாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானே, அதுக்கு ஆசைப்பட வேண்டாமா என்று சொன்னார். எனவே அருமைக்குரியவர்களே, காரூன் இடத்திலிருந்து பெறக்கூடிய பாடம் அல்லாஹ் நமக்கு நிறைய தருகிறான். வல்ல ரஹ்மான் அதன் மூலமாக வெற்றி பெறக்கூடிய மக்களாக ஆக்கிறோம் என கூறி முதல்வர் நிறைய செய்வார்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அருமைக்குரியவர்களே, காரூனை வந்து அல்லாஹ் பூமி விழுங்க செய்தது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அவன் வீடு, அவன் சொத்தை எல்லாத்தையும் செஞ்சிட்டான். ஆனால் யாரும் அவனுக்கு உதவிக்கு வரல. பின்னால் பெரிய படவடம்லாம் வந்ததில்ல, யாருமே உதவிக்கு வரல. அவன் உதவி செய்வதற்கு தகுதி உள்ளவனாக இல்லை. அதனால் வந்து அல்லாஹ் அழித்த பிறகு சொல்கிறாங்களாம், மறுநாள் காலையில் நேற்றைய வரைக்கும் சொன்னாங்களே, அல்லாஹ் அவனுக்கு கொடுத்த மாதிரி நமக்கு செல்வத்துன்னு சொன்னாங்களே, அந்த கூட்டம் சொல்லுதான், இல்லாமல் செகூலுன வைக்கான் அல்லாஹ் நாசமே, அதுவும் அது நாசம் வந்து விட்டதே அவனுக்கு என்று அவங்க புலம்புறாங்களாம். இப்போ தான் விளங்குறாங்க, அந்த போதையிலேருந்து வெளியே வந்துட்டாங்க. யார்? உலகத்தில் அவனுக்கு கொடுக்க மாட்டோமா, நமக்கு இருக்கணுமே. உலக முகத்தில் சொன்னவங்க, முஸ்லீம்கள் சொன்னாங்களாம், எவ்சித்துருக்கலிமேஷா நிபாதி வேகத்து, அல்லாஹ் நாடியவருக்கு நிரம்ப கொடுப்பான், நாடியவருக்கு குறைச்சி கொடுப்பான் அப்படி சொல்லிட்டு இப்போ தான் சொல்கிறாங்க. லவ்லா அன்மல்லாஹு அலைனா, அவனுக்கு கிடைச்சுமா நமக்கும் கிடைக்கணும் ஆசைப்பட்டவே லஹசோபினா, அவனோட சேர்ந்து அல்லாஹ் நம்மளே அழிட்டு போயிடுவான், நம்மளே பூமியில் நினைச்சிருவான், விலங்கு செஞ்சிருப்பான். வைக்கான அந்த கை சேதத்தில் அல்லாஹ் காப்பாற்றினான். ஒன்று புரிகிறது என்று சொன்னார்களாம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னஹு லா யுஃப்லிஹுல் காஃபிரூன், காஃபிர்கள் எப்படி வாழ்ந்தாலும் உலகத்தில் வேணால் ஜெயிக்கலாம், வெற்றி பெற மாட்டார்கள். அதாலே சொல்கிறார் கண்மணி ரசூலுல்லாஹ், அத்துன்யா சிஜ்னுல் மூமினீன், மூமின்களுக்கு இந்த துன்யா சிறைச்சாலை, ஜன்னத்துல் காஃபிர், காஃபிருக்கு பெரிய இதா தெரியும். அதனால தான் யோகி என்ன செஞ்சான், அவனுடைய ஆட்சியில் சொல்றான், உத்தரப்பிரதேசத்தில் என்ன செய்யறான் தெரியுமா? என்ன, இன்னைக்கு நம்ம யாரும் வக்கு செய்யலை, வக்கு செய்யாமல் நம்ம இறந்து போயிடுறோம், அல்லாஹ்வுக்கான எதுவும் செய்யலை. அங்கே வந்து உத்தரப்பிரதேசத்தில் 1,38,000 வக்குஃபுகள் இருக்குது. அனைத்துமே 700 வருஷத்துக்கு முன்னால் அது ஆவணத்தை கேட்குறான். யாரால கூப்பிட முடியும்? யாரை போய் கபூரில் எழுப்ப முடியும்? சொல்லுங்களேன். அவ்வளோத்தையும் பிடிக்கிட்டான்.
அல்லாஹ்வை தவிர யாரும் தட்டி கேட்க முடியாது. யாரை மாதிரி வாழ்கிறான்? காரூன் மாதிரி வாழ்கிறான். அல்லாஹ் காரூன் கொடுக்க வேண்டும் என்று ஜும்மால கேளுங்க அவனுக்கு. எனவே அருமைக்குரியவர்களே, அல்லாஹ் முடிக்கிறான், தில்க தாருல் ஆகிரத்து நஜஅலுஹா லில்லதீன லா யுரீதுன உலுவன் ஃபில் அர்தி வலா ஃபஸாதா. அந்த மறுமை வீடு யாருக்கு சொந்தம் சொன்னா, அதாவது பூமியில குழப்பம் செய்ய மாட்டார்கள், ஆணவமா நடக்க மாட்டார்கள், பணம் வரக்கூடிய நேரத்தில் இறையச்சத்தை பயப்படுவார்கள். எனவே அவர்களுக்கு தான் அந்த வீடு இருக்கிறது, நல்ல முடிவு இருக்கு என்று அல்லாஹ் முடிச்சு காட்டுறான். லா பாஸ பில் கினா, பணக்காரனா இருக்கனால குற்றமே கிடையாதுங்க. லிமன் இத்தகில்லா அஸ்ஸ வஜல், அல்லாஹ்வை யார் பயந்து பணக்காரனா இருக்கானோ அவன் வெற்றி பெறுவான். எனவே அருமைக்குரியவர்களே, அந்த வீடு கிடைக்கணும்னு சொன்னா நஜஅலுஹா லில்லதீன லா யுரீதுன உலுவன், பெருமை இருக்கக்கூடாது, அகந்தை இருக்கக்கூடாது, ஏழை பாலைகளை அவங்கள புறக்கணிக்க தள்ளக்கூடாது. இவங்கெல்லாம் பலகீனமாக நம்மெல்லாம் பெரிய இதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நடந்து போகிறவங்களை பார்த்து ரொம்ப இது எல்லாரமாக இருக்கு, நமக்கு பார், வாகனத்தை பார், மாளிகை பார், மாடத்தை பார், நகையை பார், நட்டை பார், நம்ம வசதியை பார், நம்ம துணியை பார் என்று சொன்னா காரூனு கிடைத்த அதாவது இம்மையிலே மறுமையிலே கிடைக்க அல்லாஹ் காப்பாற்றணும். எனவே அருமைக்குரியவர்களே, இறைச்சமுடையவர்களுக்கு நல்ல முடிவு இருக்கு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே எந்த சூழ்நிலையும் அல்லாஹ் மறக்காமல் வாழக்கூடிய தௌஃபீக்கை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் ரஹ்மான் தருவானா என கூறி என்னுடைய குத்பாவை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.